நமது ஆகாஷ்வாணி 103 FM கோயம்புத்தூர் தின கொண்டாட்டம். எல்லோருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் என்று சொன்னாலே மனசுல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வார்த்தையை சொல்ற மாதிரி பரிபூர்ண நிறைவு. ஏன்னா எங்க போய் உலகம் பூரா கோயம்புத்தூர்ல இருந்து வரேன்னு சொன்னாலே வாவ் கோயம்புத்தூர்ல இருந்து வர்றீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஊர். காரணம் என்னன்னா கோயம்புத்தூருடைய ஒரு சைடு பூரா வெஸ்டர்ன் காட்ஸ், ரொம்ப அழகான மலைகள், அதுக்கப்புறம் கோவையை சுத்தி இருக்கக்கூடிய அந்த பசுமையான மரங்கள், செடி கொடிகள், விவசாய பூமிகள், நிறைய பறவைகள் வந்து போயிட்டு இருந்த இடம். இதையெல்லாம் பார்க்கறக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். சிறுவாணியிலிருந்து மேல மலையிலிருந்து ஓடி வரக்கூடிய அழகான நொய்யல் ஆறு, வழிநெடுக பல்வேறு பெரிய பெரிய குளங்கள், அந்த குளங்களை எல்லாம் அந்த நொய்யல் நிரப்பி சுத்தமான தண்ணியை வச்சு ரொம்ப அழகா அந்த நொய்யல் கோவையை அப்படி கிராஸ் பண்ணி அப்படியே அது கரூர் வரைக்கும் போகுது. அவ்வளோ அற்புதமான ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்த ஊரு. 20 அடி 25 அடியில குடிக்கிற தண்ணி வந்துடும். கோவையினுடைய சிறுவாணி நீர் ஸ்காட்லாந்து உலகத்துல முதல் டேஸ்டியஸ்ட் வாட்டர்னா அதுக்கப்புறம் கோயம்புத்தூருடைய சிறுவாணி தண்ணீர் தான். அவ்வளவு சுவையான ஒரு சிறுவாணி தண்ணீரை சின்ன வயசுல நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். அவ்வளவு அற்புதமான ஒரு ஊர் கோயம்புத்தூர். அதை விட கோயம்புத்தூர்ல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இங்க பேசக்கூடிய மொழி அழகான தமிழ். இந்த கோயம்புத்தூர் தமிழ் மாதிரி ஒரு அழகான தமிழை நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அவ்வளோ அழகா பேசுவாங்க. அந்த கால பெரியவங்க எல்லாம் ஒரு சின்ன வயசு ஒருத்தரை பார்த்தா கூட ரொம்ப மரியாதையோட பேசுவாங்க. நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா சிநேகிதமா இருந்த ஒரு ஊர். அதை விட பெருமை என்னன்னா, எத்தனையோ மதத்தை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு சகோதர சகோதரி உணர்வோட வாழ்ந்த ஊரு கோயம்புத்தூருடைய இந்த தட்பவெப்ப நிலை, இங்க இருக்கக்கூடிய காற்று, இங்க இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டு, இதுக்கோசரம் நிறைய இந்தியா பூரா இருந்து வந்து கோயம்புத்தூர்ல மைக்ரேட் ஆகி வந்து செட்டில் ஆனாங்க. அத்தனை பேர்த்தையும் கோவையை அணைச்சு கொண்டது. எல்லாரையும் நம்ம ஒரு குடும்பத்தினர் போல அவங்கள இன்றைக்கு வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அன்போட சகோதர சகோதரிகளா நம்ம குடும்பத்தினரை போல பாத்துக்கிறோம். அதை விட விசேஷம் என்னன்னா, இந்த ஊர்ல இன்னைக்கு உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய பல்வேறு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், பல்வேறு தொழிற்சாலைகள் கோயம்புத்தூர் தான் இந்தியாவுக்கே முன்னுதாரணமா தர்ம காரியத்தை எடுத்து முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அதன் காரணமாக தான் நிறைய கல்லூரிகள் கோவையில வந்தது, நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்தது. இன்னைக்கு இந்தியா பூரா இருந்து இங்க வந்து படிக்கிறாங்க. பல்வேறு விதமான மல்டிநேஷனல் இண்டஸ்ட்ரீஸும் இன்னைக்கு கோவையில வந்திருக்குது. மெதுவா நிறைய புது கலாச்சாரங்கள் எல்லாம் கோவைக்கு வருது. இருந்தாலும் கூட கோவையினுடைய அழகையோ, இங்க இருக்கக்கூடிய அன்பையோ, இன்னொருத்தரை உபசரிக்கக்கூடிய ஒரு பண்பையோ கோவை இன்னும் மாற்றிக்கல. அதே மாதிரிதான் இருக்கு. இதுதான் கோவையுடைய பெருமை. அப்படிப்பட்ட கோவை பெரிய அளவுல வளர்ந்துட்டு வருது. கோவை விழா இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். கோவை எவ்வளவு அழகா நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்களோ அதே அழகோட திரும்ப நம்மளுடைய குழந்தைகளுக்கு அந்த கோவையை நம்ம காப்பாத்தி கொடுக்கணும். இந்த கோவை நம்மோடது, நம்ம மண், அதை அழகா வச்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய இயற்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. கோவை வாழ்வதற்கு மிக 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 பெருமைப்படக்கூடிய ஊர். நமக்கும் நம்மளுடைய அடுத்த சந்ததி இருக்கும் கோவை ஒரு அழகான விலாசமா இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயம்புத்தூர் தின வாழ்த்துரை வழங்கியவர் கோவை அன்னபூர்ணா ஹோட்டல் தலைவர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.